ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் எம்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எம்டி சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ எம்டி சால்னாக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 7லேருந்து 8 முந்திரி, 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா நல்லா ஃப்ளேவர் தரும். நல்லா வதங்கினோடனே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா வெங்காயம் நல்லா குயிக்காக வெந்துடும். இப்போ 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் பிளெயின் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா. இப்போ அதை ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக யம்மியான எம்டி சால்னா ரெடி. பரோட்டா எப்படி செய்யறதுன்னு அந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் எம்டி சால்னா. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.